வார்த்தை நம்மளை சந்தித்து நம்மளை கொண்டு போகும்படியாய் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 27வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று பவுல் அந்த இடத்திலே அந்த மனுஷர்களை தைரியப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அதே வார்த்தை இந்த காலை வேளையிலே நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் திடமனதாய் இருங்கள், நீங்கள் தைரியமாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இந்த சபைக்கும் நமக்கும் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்திலே நம்பிக்கையாய் இருக்கிறேன். இந்த ஸ்தாபன இடத்திலே அல்ல, இந்த மனுஷரிடத்திலே அல்ல, தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். அவர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறவர். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாய் தந்தார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அதை நடப்பிப்பேன் என்று சொன்னார். ஆனதால் சொன்னபடியே அது நடக்கும். சொன்னவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்மளை தைரியப்படுத்தி சொல்லுகிறார் இந்த காலை வழியில். ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் திடமனதாய் இருங்கள், ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு திடமனதும் தைரியமும் எப்போ இருக்கிறது என்றால், நல்ல அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம தைரியமாக இருப்போம். சந்தோஷம் இருக்கும்போது நம்ம தைரியமாக இருப்போம். நல்ல வாக்கு தத்துவ வசனம் போது மிகவும் தைரியமாக இருப்போம். வார்த்தைகளை கேட்கும்போது தைரியமாக இருப்போம். தேவைகள் சந்திக்கப்படும் போது தைரியமாக இருப்போம். ஒரு பண தேவை எனக்கு இருக்கிறது, அந்த தேவை எனக்கு சந்திக்கப்பட்டால் உடனே எனக்கு தைரியம் வந்துவிடும். அடுத்த மாதம் எப்படியாவது நடத்திடலாம். ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது என்றால் உடனே நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும். ஆமாம், ஆண்டவர் நம்மளால் நமக்கு செய்ய முடியும் என்று தைரியம். இந்த மாதிரி சூழலில் எல்லாம் தைரியம் நமக்கு இருக்கும். ஒரு நல்ல ஏற்ற வார்த்தை ஆண்டவர் நம்மளோடு பேசிவிட்டார்னா உடனே நமக்கு தைரியம் வந்துடும். ஆமாம், ஆண்டவர் பேசியிருக்கிறார், நிச்சயமாக செய்வார் என்று. ஆனால் தைரியம் உள்ள சூழ்நிலையிலே நாம் தைரியப்படுகிறது அல்ல, தைரியத்தை இழக்கும் சூழ்நிலையில் இருந்து நம் தைரியம் பெறுவது தான் மிகவும் முக்கியம். தைரியமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதுக்கு மேலே என்னால் நடத்த முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்க முடியாதுன்ற இடத்துல நம்ம தைரியமாக இருக்கிறதற்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பலன் கொண்டு நீ திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதேன்னு சொல்லி அதோடு யோசுவாவை சொல்லிவிட்டு அனுப்பவில்லை. அடுத்ததும் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், அவனை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு எல்லாமே இருக்குது, நான் தைரியமாக செய்து விடுவேன், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி நாம் நினைத்திருப்போம் என்றால் அதில் தைரியம் இருக்கிறது. தைரியம் இல்லை, எனக்கு தைரியமே இப்போ இல்லை, அந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இந்த பலவீனத்திலிருந்து என்னால் மீள முடியல, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் மீள முடியல, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஒருவன் தைரியமாக இருக்கிறது தான் அது மிகவும் முக்கியம். ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் திடமனதாக இருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் திடமனதாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எப்போ நம்ம தைரியத்தை இழக்கிறோம், நல்ல நம்ம வாழ்க்கையிலே தைரியம் முக்கியம்தான். இந்த திடமனதை நம்ம வாழ்க்கையில் எப்போ இழக்கிறோம் என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் உள்ள வரும்போது அவன் தைரியத்தை இழக்கிறான், ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை இழக்கிறான், அவனுக்குள்ளே வெறுமை வருகிறது. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாராக. யூதாஸ் காரியோத்தின் இடத்துல பாவம் இருந்தது. அதுவரை அவன் அக்கௌண்ட்ஸ் பார்க்கிற ஒரு நல்ல ஒரு அக்கௌண்டன்ஸாக அவன் இருந்தான். யூதாஸ் பணங்களை ஹேண்டில் பண்ணுற கிருவைகளை வைத்திருந்தான். பணப்பையே ஆண்டவர் அவனிடத்துல தான் கொடுத்து வச்சிருந்தார் இயேசு. அவ்வளோ தைரியமாக தான் காரியத்தை நடப்பித்தவன். யார் வேணால் என்கிட்ட கணக்கு கேளுங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது, எதை வாங்கியிருக்கோ, எதை கொடுத்துருக்கோ, எப்படி வந்தது, என்ன காணிக்க, என்ன தசம பாகம், எல்லா கணக்கு வழக்கையும் தைரியமாக வைத்திருந்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே பாவம் உள்ள வந்த பிறகு தைரியத்தை இழந்தான். ஒருவேளை அவனிடத்தில் அந்த தைரியம் இருக்கும் என்றால்
அந்த பாவம் அவனுக்குள்ளே வந்த பொழுதும் அவன் போய், ஆண்டவரே நான் இந்த தவறை செய்து விட்டேன், காட்டி கொடுத்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் மன்னித்திருப்பார். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் வரும்போது அவன் தைரியத்தை இழக்கிறான். ஆதாம் ஏவாள் குடும்பத்திற்குள்ளே பாவம் வரும்போது, ஆண்டவர் வரும்போது அவங்களால பார்க்க முடியல. அது வரைக்கும் சர்ச்சு நல்லா இருந்தது அந்த குடும்பத்துக்கு. அது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நல்ல தேவ பிரசனம் உள்ள ஒரு தோட்டமாக அந்த சபை இருந்தது. என்றைக்கு அவங்க வாழ்க்கைக்குள்ளே பாவம் உள்ள வந்ததோ, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பாவம் உள்ள வந்ததோ, இப்போ அந்த சபை அவர்களுக்கு தைரியம் இல்லை அந்த சபைக்குள்ளே போகிறதுக்கு. ஆண்டவர் வந்து கேட்கிறார், விசிட்டிங் வரார் ஆண்டவர். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? விசிட்டிங் கால் பண்ணி கேட்குறார், ஆதாம் வீட்டில் இருக்கிறீங்களா? நான் இந்த நேரத்துக்கு வரேன், உங்களை பார்க்கணும், ஏவாளே நான் உங்களை பார்க்கணும். அவர் இல்லைன்றார். பாவம், ஏன்னா வந்தால் இப்போ வந்தால் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வர முடியல, பாவம் உள்ளே வந்துருச்சுல. பாஸ்டர்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் பாவம் வராத வரைக்கும் பாஸ்டர் எனக்காக ஜெபம், பாவம் வந்த பிறகு சபை வேண்டாம். இப்போ அவன் சொல்லுகிறான், நான் வந்து இங்கே இல்லை, ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். கால் ரீச் ஆகலை. ஆண்டவர் கூப்பிடுறார், எங்கே இருக்கிற ஆதாமே, எங்கே இருக்கிற, நான் உன்னை பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்குள்ளே பாவம் உள்ள வரும்போது அவன் தைரியத்தை இழக்கிறான். அது வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு பல உரிமைகளை வைத்திருந்தார், பல அதிகாரம் இருந்தது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே பாவம் வரும்போது தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள். இன்றைக்கு பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது தைரியத்தை இழக்க வைக்கும், அவனை ஊழியம் செய்ய விடாது. இன்றைக்கி ஊழியக்காரர்களிடத்துல பாவம் இருக்கும் என்றால் அந்த ஊழியக்காரர்களை ஊழியம் செய்ய அந்த பாவம் விடாது. ஏன்னா மேல் பூசி நடத்தலாம், கிரியை இருக்காது. ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அந்த தைரியத்தை இந்த காலை வேளையில் இந்த சபை இழந்து விடக்கூடாது. ஒரு பாவத்தின் நிமித்தமாய் நான் இந்த காலை வேளையில் அந்த தைரியத்தை நான் இழக்கக்கூடாதப்பா. தாவீது ஒரு ராஜா, ஆனால் நான் அவன் வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யும்போது எல்லாவற்றையும் தைரியத்தை தான் முதல்ல இழக்கிறார் ராஜா. அதற்கப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் ஓடி ஜெபிக்கிறார், நான் செய்தது தவறுன்னு சொல்லி. ஆனால் அவர் இழந்தது தைரியத்தை. ஒரு ராஜா தைரியத்தை இழந்து போனார், ஒரு இருதயத்துக்கு ஏற்றவன் தைரியத்தை இழந்து போனார். இந்த காலை வேளையில் நம்ம வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை, அந்த தைரியத்தை இழக்கிறதற்கு ஒரு காரணம் ஆனபடினால் மனுஷரே நீங்கள் தைரியமாக இருங்கள். ஆமேன். இந்த சபைக்குள்ளே நீங்கள் தைரியமாக இருங்க. ஆமேன். கர்த்தர் செய்வார் என்கிற தைரியம் நமக்குள்ளே இருக்க வேணும். பாவம் உள்ள வரும்போது நம் தைரியத்தை இழக்கிறவனாக இருக்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிறவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஓட்டை பிரித்து கொண்டு வருகிறாங்க 4 பேர். ஒரு இயேசு அற்புதம் பண்ணுகிறவர் என்ன பண்ணியிருக்கணும் என்றால், பாவம் கஷ்டப்பட்டு இவங்க இறக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒன்று அவனுக்கு சுகம் கொடுத்துருக்கணும், இல்லை வந்து 4 பேரை பாராட்டி அனுப்பியிருக்கணும். ஆனால் இயேசு என்ன செய்தார் அந்த இடத்துல? லூக்கா எழுதின சுவிசேஷம் 55வது அதிகாரம் 23, 24 வாசித்தால் தெரியும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், திமிர்வாதக்காரன் வாசி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? கர்த்தர் கேட்கிறார். பாருங்க ஆண்டவர் எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க. அங்கே இருக்கிற மனுஷங்கள் நிறைய கூட்டம் இருக்குது, எல்லாரையும் பார்த்து தான் கேட்கிறார், ஒரு நபரை பார்த்து கேட்கல. அந்த மொத்தம் இருக்கிற காங்கிரிகேஷனை பார்த்து கேட்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்படு என்று சொல்லுவது நல்லதா, இல்லை எழுந்து நட என்று சொல்வது நல்லதா? நம்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது நல்லதா, இல்லை அதை காட்டில் எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு அதிசயம் நடக்கணும், எனக்கு வல்லமை வேணும், பாவம் உள்ளே இருந்துட்டு எனக்கு பலன் வேணும், வல்லமை வேணும், இதெல்லாம் சொல்லும்போது செய்ய முடியாது. அதை காட்டிலும் பாவம் மன்னிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம், இந்த ஊழியத்தில் அபிஷேகம் முக்கியம்தான், வல்லமை முக்கியம்தான். ஒரு நாள் ஒரு இடத்திற்கு கடந்து போகும்போது திடீர்னு மனைவியோட நண்பர் வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க, உங்கள் கணவர் பாஸ்டர் தானேன்னு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். போய் ஜெபந்தான் பண்ண ஒரு பிசாசை ஆட ஆரம்பித்தது. அந்த பிசாசை விரட்டிட்டு வெளியே வர எனக்குள்ளே எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம எங்கே இருந்தோ வந்தோம்,
பிசாசுலாம் நம்ம கை வச்சா ஓடுது. இனிமே ஊழியம் பாரு. இப்போ உடனே பைபிள் படிக்கிறதெல்லாம் பிசாசை குறித்து தான். இது என்ன வகை பிசாசு? இனிமே பாரு, ஊழியன்னா இனிமேல் பிசாசை துரத்துறது தான், வல்லமாக தான். நம்ம உபவாசம் இருந்து அப்படி நமக்குள்ளே அந்த இது. நான் நினச்சிட்டேன் ஊழியத்தில் தப்பாக நினச்சிட்டேன். கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார். பிசாசு துரத்துறதுனால நீ வல்லமையான ஊழியக்காரன் அல்ல. உன் பாவம் மன்னிக்கப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இருக்கிற மனுஷனாக இருப்போம் என்றால், பரிசுத்தமான மனுஷனாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஓடிக்கொண்டு இருப்போம் என்றால், அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியன்றதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதோடு விட்டுட்டு இந்த பிசாசு கதையெல்லாம் வந்தால் ஓட்டுவோம். சொல்கிற இயேசுவின் நாமத்தினால்னா போக மாட்டேன்னா நான் போகிறேன். ரெண்டுத்துல ஒரே ஆப்ஷன் தான். அதுக்காக வல்லமையாக நீ யார், எங்கே இருக்கிற, என்ன பண்ண போகிற, என்ன செய்கிற, ஏன் வந்த, எதுக்கு வந்த, ஒரே ஆப்ஷன் தான். இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு போ, அவ்வளோதான். நீ போயிரு, உனக்கு இங்கே வேலை இல்லை. அதிலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். திமிர்வாதக்காரனுக்கு அற்புத சுகம் கிடைக்கிறது நல்லது தான். ஆனால் அதே காட்டிலும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும். இந்த வேளையில் ஆண்டவரே, சபையில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படணும், எனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படணும். திருவிருந்து எடுக்கிறனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டுறணும் கிடையாது. அதை திருவிருந்தை தப்பாக நினச்சிடக்கூடாது. போய் இதை குடிச்சிடுறதுனால பாவம் மன்னிக்கப்பட்டுறது என்பது கிடையாது. ரெண்டுலாம் வாங்கி குடிக்கிறவங்களாம் இருக்கிறான். இங்கே ஒரு கப்பு வாங்குற, பின்னாடி லைனில் நான் நிஜமாக பார்த்துருக்கேன். 2 கப்பு வாங்கி குடித்தாலும் பாவம் மன்னிக்கப்படாது. நாங்கள் பைபிள் காலேஜில் உபவாச ஜபம் மாதத்தில் ஒரு நாள் திருவிருந்து கொடுப்பாங்க. இப்போ எங்கள் பாஸ்டர் ஒருவர் எட்வர்ட் ஜெயஜோதின்னு அவர் சொல்லுவார், பாஸ்டர் நீங்கள் பைபிள் காலேஜில் பரிசுத்தமாக இருக்கிற யாரும் தெரியல, உங்களுக்கெல்லாம் தினைக்கும் திருவிருந்து தரேன். அதனால் ஒருத்தர் என்ன நினச்சிட்டா, இதை குடித்தனால நம்ம என்னமோ பரிசுத்தமாக மாறிட்டோம், இயேசுவை போலவே மாறிட்டோம், இனி நான் குற்றவாளியே இல்லைன்னு நினச்சிட்டோம். அப்படி இல்லை. இதை 2 வாட்டி வாங்கி குடிக்கிறதுனால தான் நமக்கு பரிசுத்தம் இல்லை. நம்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் பாவம் எனக்கு மன்னிக்கப்படணும். அதுதான் முதல்ல முக்கியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டால் தான் அவனுக்கு ரட்சிப்பின் மேன்மை கிடைக்கும். ஆமென். பாவம் பெருகிற இடத்துல கிருபை ஏன் பெருகிறது? நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பதால எனக்கு கிருபை பெருகிட்டே இருக்குமா? அப்படி சொல்லலை. பாவம் செய்ய விடாதபடி தடுக்கிறதுக்கு கிருபை. அதனால தான் பாவம் பெருகிற இடத்துல கிருபை ஏன் பெருகிறது என்றால், அந்த பாவம் இதுக்கு மேலே செய்யக்கூடாது, செய்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் கிருபை. அதனால் கிருபை பெருகிறதே. நான் அதனால் பாவம் செய்யலாமா என்பதை அதையும் சொல்லுகிறார், மென்ஷன் பண்ணுறார் பவுல். அதனால் அப்படி கிடையாது, நிறைய பாவம் பண்ணிட்டேன் நான் நிறைய திருவிருந்து எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் கேட்டாங்க, வாரம் திருவிருந்து தருவீங்களா? வாரம்லாம் திருவிருந்து தர மாட்டோம், மாதத்தில் ஒரு நாள் தான் திருவிருந்து தருவோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் அது தைரியத்தை கொண்டு வரும். ஆமென். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது தைரியத்தை இழக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் மோசேக்கு பின்பாக நடந்து போகிறாங்க. ஆண்டவர் மோசேவை அழைத்து கட்டளை கொடுப்பதற்கு மேலே அழைச்சிட்டார். இப்போ இந்த ஜனங்கள் கீழே பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தங்களை கெடுத்து கொண்டார்கள். இன்றைக்கி நம்ம கெடுத்து கொண்டு இருப்போம் என்றால், இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் தருவாராக. ஆமென். நம்மளை நாம் கெடுத்து கொண்டு இருக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. பணம் இல்லாத பொழுது தைரியத்தை இழக்கிறோம். எப்போ தைரியம் இழந்து போது? பணம் இல்லாமல். பணம் இருக்கும்போது பாருங்கள், நல்லா ஓஹோன்னு இருப்போம். நம்ம கையில் பிடிக்க முடியாது. ரெண்டு கட்டப்பை தான், 2 கவர் தான், எல்லாம் அது ஒரு நாள் எதுக்கும் சர்ச்சுக்கு பொருள் வாங்க தான் நினைக்கிறேன், டிமார்ட்டு போகிறோம். முதல் வாரம் சரியான கூட்டம். இடையில போயிருக்க அவ்வளோ கூட்டத்தை பார்க்கல. அப்புறம் திரும்பி வந்துட்டு பொருளே வாங்கலாம், அப்புறம் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் தான் தெரியுது, மாதம் 1ஆம் தேதியில் எல்லாம் பணம் போட்டிருக்கான் போல, எல்லாம் 4-5 கவர். பணம் இருக்கும்போது நல்ல தைரியமாக செலவு பண்ணுறான். என்ன வேணும் நான் கொடுக்குறேன், நான் கொடுத்துட்றேன்றான். டிக்கெட்டுக்கு போனால் நான் கொடுத்துட்றேன், எதுக்கு போனாலும் நான் கொடுத்துட்றேன். பணம் இருக்கும்போது இருக்கிற தைரியம் இல்லை.
ஆனால் மாத கடைசியில் பாருங்கள் அமைதியாக இருப்பாங்க. பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு 2வது வாரம் தான் ஆகுது. அப்போ அமைதியாக இருப்பாங்க. ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆமீன். இந்த காலை வேளையில் பணம் இல்லாத பொழுதும் நமக்கு தைரியம் இருக்கணும். ஆமீன். பணம் இருந்தால் தான் தைரியம் இல்லை. யோசேப்புக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை அப்பா போட்டு உடுத்திருக்கிறார். இப்போது அவன் அழுக்கு வஸ்திரத்தை உடுத்துக்கிறான். அதுக்கு நம்ம தைரியத்தெல்லாம் இழந்து போல யோசேப்பு. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் ஒரு நாள், அந்த நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான். வாழ்க்கையில் அந்த தைரியம் இருக்கணும். பணம் இல்லாமல் இருந்த பொழுதும் நமக்கு அந்த தைரியம் இருக்கணும். பரவாயில்ல, ஒரு வாரம் நல்லா நடத்துனீங்க, அடுத்த வாரமும் நான் கடன் வாங்கி அப்படி தான் நடத்துவேன்னா அதுதான் தப்பு. ஒரு வாரம் நல்ல பணம் இருக்கும்போது நல்லா சாப்பிடுங்க, நல்ல சந்தோஷமாக இருப்போம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் பணம் இல்லாதப்போ நான் கடன் வாங்கி அதே சாப்பாடை தான் நான் மறுபடியும் சாப்பிடுவேன், விலை உயர்ந்ததாக நான் மறுபடியும் கடன் வாங்கி பண்ணுவேன்றது தான் நம்ம தப்பு. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இந்த காலை வேளையில் அப்படி இல்லாதபடி தேவன் நம்மளை பாதுகாக்கணும். ஆண்டவரே, அந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். சண்டைகள், தர்க்கங்கள் இது வரும்பொழுது தைரியத்தை இழக்கிறோம். எங்கே பார்த்தாலும் சண்டைகள், உபதேசத்துக்கு சண்டை, அதுக்கு சண்டை, இதுக்கு சண்டை. இந்த சண்டைகள்னால என்ன பிறக்கிறதுனா தைரியத்தை நம்ம இழந்துடுறோம். ஒரு கணவர் மனைவி நல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த கணவர் திடீர்னு வேலை செய்ய முடியல. ஏன்னு கேட்டால் ஒரே ப்ரெஷராக இருக்குது. இது நான் செஞ்சு என்ன புண்ணியம்? அவர் கேட்குறாரு அந்த கணவர், நான் செஞ்சு என்ன புண்ணியம் என் மனைவிக்கு? அவள் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாள், ஒரு நன்மை இல்லையே, ஒரு அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டா, இது பண்ண மாட்டா. அப்போ இவ்வளோ சம்பாரிச்சு நான் என்ன செய்கிறது? சண்டைகள் பிறக்கிற இடத்துல குடும்பத்தில் தைரியத்தை இழக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் தைரியமாக இருங்கள். இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்துவாராக. இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்தப்படியான எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தைரியத்தை இழக்காதபடி தேவன் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவனுடைய கரம் இந்த காலை வேளையில் எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாக இருங்கள். மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை, 25வது வசனம், அப்போஸ்தலர் 27:25. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுலை ஆண்டவர் இந்த கப்பல் யாத்திரையிலே கொண்டு போகிறார். இவர் கொண்டு போகிறது ஒரு கைதியாய் கொண்டு போகப்படுகிறார். எருசலேமிலிருந்து கைது செய்யப்பட்டு ரோமபுரிக்கு மேல்முறையீடுக்காக பவுல் போகிறார். பவுல் போகிற காரணம் வேற, இந்த கப்பல் பிரயாண யாத்திரையிலே பவுல் போகிற காரணம் வேற, ஆனால் அங்கே நடந்த சம்பவம் வேற. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம் வேறு ஒரு காரியத்துக்காக போய் கொண்டிருப்போம், ஆனால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறார், என்ன ஆனாலும் ஆமென், நாம் தைரியத்தை இழக்காதபடி நமக்கு சொன்னபடியே ஆண்டவர் செய்வார். பவுல் போன காரியம் ஒரு மேல்முறையீடு பண்ணுறதற்காக ரோமபுரிக்கு போகிறார். இப்படி கப்பலில் யாத்திரை போய் கொண்டு இருக்கிற பவுலின் இடத்துல பல சேதங்கள் ஏற்படுகிறது. அப்போதான் அந்த பவுல் அங்கே இருக்கிற மனுஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திடமனதாய் தைரியமாய் முன்னேற வேண்டும். நம் வாழ்க்கையிலே எவ்வளோ தடைகள் வரும். நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு தடங்கள் இல்லாமல் அந்த காரியம் ஆரம்பிக்கவே செய்யாது. ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு ஊழியமாக இருக்கலாம், எதா இருந்தாலும் ஒரு காரியத்தை நாம் எடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை நடத்தும் போது அந்த காரியத்திலே முன்னேறுவதற்கு ஒரு தடை இல்லாமல் அந்த இடத்திலே ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. சாலமோனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆனால் அது லேசான காரியம் அல்ல. அதனால தான் தாவீது அவனுக்கு சொல்லி கொடுக்கிறான், நீ திடமனதாக இருந்த காரியத்தை நடப்பி என்று சொல்லி. தாவீதுக்கு முன்பாக ஒரு பெரிய சேனை இருந்தது, ஒரு பெரிய கோலியாத்தின் கூட்டம் இருந்தது. எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள் முன்னேறுவதற்கு. ஆனால் தாவீது ஒரு சிறுவனாய் இருக்கிறான். அவன் வசனம் அந்த இடத்துல அழகா இருக்கும். தீவிரமாய் அவன் ஓடினான். பெலிஸ்தீனுக்கு முன்பாக, கோலியாத்துக்கு முன்பாக அவன் அந்த பெரிய உருவத்தை பார்க்கவில்லை, பெரிய யுத்தத்தை பார்க்கவில்லை, சூழ்நிலையை பார்க்கவில்லை. நம்மளோடு கர்த்தர் இருக்கிறாரா? அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். இந்த காலை வேளையில நம்மளை தைரியப்படுத்துவது ஆண்டவர் தான். ஆமென். மனுஷர்கள் அல்ல.
அங்கே இருக்கிற மனுஷர்லாம் சொல்லுகிறான், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவனை போய் நீ மேற்கொள்ள போறியா? உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன அனுபவம் இருக்குது, நீயே ஒழுக்கம் இல்லாமல் இருக்க, நீ எப்படி ஜெபம் பண்ண போகிற? இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறான், இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் இவனை ஒப்பு கொடுப்பார். அந்த தைரியம் கர்த்தரிடத்திலிருந்து இந்த காலை வேளையில் நமக்கு பிறக்கணும். ஆனபடியினால் மனுஷரே, நீங்கள் தைரியமாக இருங்கள். நமக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, இந்த சபைக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இது நடக்கும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அநேக தடங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. இந்த கப்பலிலே இவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது முதல் தடங்கள் என்னவென்றால், 27:4 வாசித்தோம் என்றால், எதிர்காற்று வீசுகிறது. ஆமென். அந்த கப்பலிலே பிரயாணப்பட்டு போகிறார்கள், அவர்களுக்கு எதிர்காற்று வீசுகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா முதல் காரியம் உங்களுக்கு எதிராக தான் அதற்கு என்ன செய்யும், வார்த்தைகள் வரும். இல்லை, இதை செய்ய முடியாது, இதை நடத்த முடியாது, இது நடக்காது, அப்படி சொன்னால் தான் நான் இன்னும் வீரியம் கொண்டு செய்வேன். ஆமென். கர்த்தரால் முடியும். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லு, யார் நம்மளால் முடியாது, நடக்காது, இதை செய்ய முடியாது, இது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாலும், ஆமேன், எதிர்காற்று வீசினாலும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமேன். ஆனபடியினால் ஆமேன், நாம் திடமனதாய் தைரியமாய் காரியத்தை நடப்பிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். காற்று அவர்களை தடுத்தது என்று 7வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் போன பிரயாணத்தில் காற்று தடுக்கிறது, போக விடாதபடி, முன்னேற விடாதபடி தடங்கள் இருக்கும். அப்படியே பின்வாங்கி போகவில்லை. நம்மள இருந்தால் வண்டியை திருப்புன்னு இருப்போம், அப்படி தானே? மனைவிலாம் மழை தூரல் போட்டாலே பிளான் கேன்சல், நனைய மாட்டாங்க, வண்டியை திருப்புன்றாங்க. வண்டியை திருப்பிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் முன்னாடி போகணும், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். ஆண்டவர் அதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் இருக்கிறார். தைரியமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், செய்கிற வேலைகளாக இருக்கலாம், செய்கிற ஊழியமாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களை நடப்பிப்பார். பவுல் போனது வேற காரணம், ஆனால் கர்த்தர் செய்கிற காரியம் வேறு விதமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த காரணத்தோடு உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு போனாலும் ஆண்டவர் உங்கள் பேரில் ஒரு திட்டத்தை வைத்து அவர் வேறு வழியாக நடத்தி கொண்டு இருக்கிறார் உங்களை. ஆமென். இது பவுலுக்கே இன்னும் தெரியலை. ஏன் இங்கே புயல் வருது, ஏன் காற்று தடுக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு என்பது இன்னும் பவுலுக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில் நமக்கும் அந்த சிந்தனை இருக்கலாம். ஏன் இது நடக்கிறது, ஏன் தடங்கள் இருக்கிறது, ஏன் எது காரியம் செய்தாலும் இப்படிலாம் இருக்கிறது. உடனே ஒரு பூஜை போட்டால் சரியாயிரும், ஒரு வண்டி வாங்கினா ஒரு பூஜை போட்டால் சரியாயிரும். பூஜை போட்டாலும் சரியாகிறதில்ல. ஜெபம் எதுக்கு பண்ணுறோம்? வண்டி வாங்கி ஆசீர்வதிக்கிறதுக்கெல்லாம். கர்த்தர் அந்த கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துக்கிறோம், அவ்வளோதான். நான் பண்ணுற ஜெபம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் ஓட்டுறவங்க பாதுகாப்பாக ஓட்டணும். ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணி வண்டியை ஆசீர்வதிச்சிருக்கிறார். போகிற வழியில் அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவன் உடஞ்ச காலோட பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே ஜோம் பண்ணி தான் இப்படி நடந்ததுன்னு இருக்கிறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரித்தா தான் தெரியும், ராங் ரூட்டில் போய் எதிர்த்தாப்பில் ஒரு வண்டிக்காரை இடிச்சிருக்கிறான். ஓட்டுறவன் தான் அதை என்ன செய்யணும், பார்த்து ஓட்டணும். அதே மனுஷன் மறுபடியும் கார் வாங்கியிருக்கான். இந்த வாட்டி பாஸ்டர் உஷாராக இருக்கிறார். இவன் எங்கேயாவது விட்டுட்டு நம்ம ஜெபத்தை ஏதாவது சொல்ல போகிறான். அதனால் அவர் கொஞ்சம் கவனமாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்புறம் பார்த்தா மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ அடிபட்டிருக்கு கார். எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணால் அடிபட்டுருன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லை, பூஜை போடுறதுனால ஜெபம் பண்ணுறதுனால பாதுகாப்பு இருக்கும். நம்ம கவனமாக இருக்கும். நம்ம கவனமாக என்ன செய்யணும், ஓட்டணும். அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தடங்கள் இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு முன்பாக நடப்பார். ஆமென். நம்ம கவனமாக இருக்கும் பொழுது காரியம் நல்லதாய் நடக்கும். இவர்கள் எல்லாம் இந்த கப்பல் யாத்திரையில் கடந்து வந்து நல்ல துறைமுகம், நல்ல இடத்திற்கு வந்து சேருகிறாங்க. பின்னாடி போல கொஞ்சம் தைரியமாக முன்னேறுகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் தைரியமாக முன்னேறுங்க. ஆமென். கப்பல் யாத்திரையில் பின்னாடி போல போது எங்களை விட்டுருங்க, இதுக்கப்புறம் நாங்கள் இந்த கப்பலில் வரமாட்டோம்னு சொல்லலை. ஒரு சின்ன துறைமுகத்தை வந்து சேருகிறாங்க. அந்த துறைமுகம் பேர் அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு. 8வது வசனம், நல்ல துறைமுகம். வாசிங்கன்னா அது வருத்தத்தோடு கடந்து பாருங்களேன், அந்த இடத்து பேர் பாருங்கள், நல்ல துறைமுகமாக. நல்ல இடத்திற்கு தான் வந்திருக்கிறாங்க, ஆனால் நன்மை நடக்கலை. நல்ல இடத்துல தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க,
ரொம்ப நாளாக அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. எத்தனை பேர் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? நல்ல சபைக்கு தானே வந்திருக்கிறீங்க. நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. வெகு காலமாக அங்கே தான் இருக்கிறாங்க. உபவாச நாளெல்லாம் கழிந்து போயிட்டான். அப்படின்னா என்னென்னா ரொம்ப நாளாக அங்கேயே இருந்து சாப்பிட்ருக்குறாங்க. நம்மளும் ரொம்ப நாளாக என்ன செய்யக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நல்ல இடம் தான், நல்ல சபை தான், ஒரே இடத்துல. அதுக்கு நான் வேறு சபைக்கு போக அப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரே நிலைமையில் இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் ஒரே நிலைமையில் ஒரே இடத்துல அப்படியே ரொம்ப நாளாக இருக்காங்க. பவுல் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வெகு காலம் சென்ற பின் உபவாச நாளும் கழிந்து போயிடுச்சு. நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர், நிறைய இந்த ப்ரேயர் அந்த ப்ரேயர். வெகு காலம் சென்ற பிறகு பவுலுக்கு தெரிகிறது இதுக்கப்புறம் கப்பல் யாத்திரை பண்ணுகிறது இது எல்லாம் சொல்லி எச்சரிக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு சபையை, நல்ல இடத்தை தந்திருக்கிறார் என்றால் நம்ம வாழ்க்கையில் இந்த சபையை வைத்து நம்ம முன்னேறணும், நம்ம லைஃப்பில் முன்னேறி போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் சபையை தந்திருக்கிறார். அதே இடத்துல இருப்பதற்காக அல்ல. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதா? அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். நான் உங்களை எல்லாம் பார்க்குறேன், எவ்வளோ கடினப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க. நைட்டு பகல் நீங்கள் வேலை செய்கிற அந்த கடினத்தை என்னால் உணர முடியுது. எனக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தார். இவ்வளோ கடினப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு நான் உண்மை இல்லாமல் இருப்பேன் என்றால் நான் ஒரு நல்ல ஊழியக்காரன் கிடையாது. ஆண்டவர் என்ன, நான் ஒரு உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரன் என்று நான் ஆண்டவர் அழைக்க மாட்டார். இதை சமீபத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்காக இந்த நல்ல இடம் இருக்கிறது. நீங்கள் கடினப்பட்டு செய்கிற வேலைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்வளோ அலைச்சல் மத்தியில் உட்கார்ந்து நீங்கள் வருகிறது எவ்வளோ கடினம் என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உண்மையாக இருப்பேன் என்பதை நான் வாக்கு தருகிறேன். ஆமென். ஆண்டவர் உண்மையாய், கொஞ்சம் பேர் அதிக பேர் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு உண்மையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை முன்னேறப்பட முடியல. நல்ல இடத்துல தான் இருக்கிறோம், நல்லதாக வேலை செய்கிறோம், ஆனால் முன்னேறப்பட முடியல. இதை தான் பவுல் பார்த்து எச்சரிக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வருகிறது. இந்த வார்த்தையை நம்ம பிடித்து முன்னேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். ஆமென். இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால் ஆலோசனை பண்ணுகிறாங்க, கமிட்டி போடுறாங்க. அந்த பிரச்சனையில் ஆலோசனை பண்ணி கேட்குறாங்க, நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாமா, வேறு ஏதாவது பண்ணலாமா, வேறு ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி அவர்களும் கடந்து போகிறாங்க. ஆனால் காற்று போன போக்கிலே போகப்பட்டார்கள் என்று வசனம் போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் 15வது வசனம், அதே அதிகாரத்தில் வாசிங்க. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டார்கள். சில வேளையில் சூழ்நிலையிலே நம்ம கொண்டு போகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ ஆலோசனை பண்ணாலும், எவ்வளோ காரியத்தை நம்ம முயற்சி பண்ணாலும், ஏன் இன்னும் அதே திசையில், காற்று அடிக்கிற திசையில் போய்கொண்டு இருக்கிறோம் என்றால் தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் இந்த சபையிலே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் திடமனதாக இருங்கள். உங்களுக்கு எதிர்காற்று வீசலாம், உங்களுக்கு காற்று தடுக்கலாம். ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி வெகு காலமாக இப்படியே இருக்கலாம். ஆமீன். அநேகர் ஆலோசனை பண்ணலாம், காற்று போக்கிலே நீங்கள் கொண்டு போகப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதை பவுல் இனிமேல் தான் அறிய போகிறார். பவுலும் அந்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு அந்த காரியம் தெரியவில்லை, யாருக்கும் அது என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. நம்பிக்கை அற்று போனது. கடைசியாய் 27:20 வாசித்தீர்கள் என்றால் அந்த வசனத்தில் நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். இன்னைக்கு அவ்வளவுதான், முடிந்து போனது என்ற இடத்துல ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ஆண்டவர் வாழ்க்கையை துவக்கிறார். இவர்களுடைய வாழ்க்கையில மொத்தம் 276 பேர் இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறாங்க. அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல பவுல் எழும்பி சொல்லுகிறார். 22வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். ஆமென். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல்
உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல தைரியமாய் நின்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார், எல்லாரும் மடிந்து போக போகிறார்கள், சாக போக போகிறார்கள். அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன் எழும்பி நின்று சொல்லுகிறான், ஆனபடியினாலே ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். உங்க காரியங்கள் வாய்க்கும். ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் என்னவோ ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்வார். ஆகிலும் உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதம் அல்லாமல் உங்கள் யாவருக்கும் பிராண சேதம் வராது. ஆமென். ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அது இருக்கும். ஆனால் உங்கள் ஒருவருக்கும் பிராண சேதம் வராதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். இந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் ஜீவனுக்கு எந்த நஷ்டமும் வராதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய தேவனுடைய தூதனானவர் ஆமென் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து ஆமென். பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தருடைய தூதனானவனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். எல்லாரும் அழிந்து போகிறார்கள் என்ற பயம் இருக்கிறது. ஆமென். நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போகிறோம் என்ற எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது. அவ்வளோ பெரிய பயத்துக்குள்ளே ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாய் ஒரு தூதனை அனுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் தம் தூதனை அனுப்புவார். ஆமென். உங்களை தைரியப்படுத்தி உங்களை ஆண்டவர் கொண்டு போகிறதற்கு அடுத்த வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவன் உங்க வாழ்க்கையில இருப்பான் என்றால் அவன் நிமித்தம் கர்த்தர் முழு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணுவார். இந்த சபையில வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் தயவு பண்ணுவார். இப்பதான் அந்த வசனத்தை வாசித்தால், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆண்டவர் என்னிடத்திலே தரிசனமாய் பேசினது நடக்கும். ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் திடமனதாய் இருங்கள். ஆமென். தேவன் மேலிடத்திலே நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நான் நம்பிக்கையாய் இருக்கிறது போல, இந்த சபை நம்பிக்கையாய் இருக்கிறது போல, உங்க வாழ்க்கையில நீங்களும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருக்க ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அந்த காரியத்தில் யாராலேயே சாப்பிட முடியல தைரியமா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பலவீனம் இருந்தது, பயம் இருந்தது, எப்படி காரியம் நடக்குமோ. ஆனால் பவுல் அவர்களை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஆமீன். அவர் சொல்லுகிறார் 36வது வசனம், அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். இன்றைக்கு இந்த திருவிருந்தை எடுக்கிற நாம், பரிசுத்தத்தோடு இருக்கிற நாம், ஒரு தேவையோடு அதை எடுக்காதபடி, உள்ளத்தில் அவ்வளோ தேவைகள் இருக்கிறது, உள்ளத்தில் அவ்வளோ பாரங்கள் இருக்கிறது, உள்ளத்தில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது, வேலை செய்து அவ்வளோ பலவீனங்கள் இருக்கிறது. ஆகிலும் திடமனதாக இருங்கள், ஆகிலும் தைரியமாயிருங்கள். அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார், தைரியமாய் புசியுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த திருவிருந்து ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறார். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்கள் தைரியமாய் நீங்கள் புசியுங்கள். அப்பொழுது எல்லாம் திடமனப்பட்டு புசித்தார்கள், தைரியமாய் புசித்தார்கள். பவுல் அவர்களை தைரியப்படுத்தினான். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ மரித்து போகிற நிலைமைகள் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் திடமனதாய் இருங்கள், பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், திடமனதாய் ஆண்டவருடைய அப்பத்தை புசியுங்கள். இன்றைக்கு போகும்போது அவர்கள் எல்லாம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி. உங்களை ஆண்டவர் தப்பி கரை சேர வைப்பார். ஆண்டவர் தப்பி கரை சேர வைப்பார். ஆண்டவர் செய்கிற காரியத்தை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். திடமனதாய் தைரியமாய் முன்னேறுங்கள், நம்பிக்கையை இழக்காதபடி முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுங்கள். ஆண்டவர் காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார்.
அந்த முழு யாத்திரை பண்ணுகிற மனுஷர்களுக்கு சாப்பிட முடியவில்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் ஜீவனோடு இருப்பேனான்னு தெரியல, இதுக்கப்புறம் என் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல, என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, நான் இதுக்கப்புறம் தனிமையாக இருக்கணுமா, என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற 276 பேருக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது அந்த கப்பலில். இன்றைக்கு நம் சபையிலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். அந்த கொஞ்சம் பேருக்கும் கர்த்தர் அதே இருதயத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த கப்பல் யாத்திரை பண்ண ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை, 276 பேருடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருந்ததனால் பவுலுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், பவுலே, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரும் அதே தான் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் காரியத்தை செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். 276 பேருடைய இருதயத்தை அறிந்து அவர்களை திடப்படுத்தி அவர்களை புசிக்க வைத்தார். இந்த காலை வேளையில் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறீர்கள், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். திடமனதாய் புசியுங்கள், தப்பி கரை செய்ய கர்த்தர் செய்வார். ஆமென். அது நம்ம வேலை இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். எங்கே கரை இருக்கிறன்னு பார்க்கறது நம்ம வேலை இல்லை. கப்பல் போய்கொண்டே இருக்கு, எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பார்க்கறது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை திடமனதாக இருந்து புசியுங்கள். இவர்களுக்கெல்லாம் திடப்படுத்திட்டாங்க, சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க 277 பேர். இப்போ எப்படி உயிர் வாழ போகிறோம், எப்படி போய் சேர போகிறோன்னு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் அது தெரியலைனாலும் பரவாயில்ல, திடமனதாக இருங்கள். கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் தப்பி சேர வைப்பார் நம்மளை, ஒருபோதும் ஆமென் விடமாட்டார். ஆமென். திடமனதாய் மாத்திரம் இருந்து முன்னேறினால் போதும். ஆண்டவரே, எனக்கு கரை தென்படவில்லையே, எனக்கு கரை தென்பட்டால் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்படிதானே? கப்பல் முழுக போகிறது, ஒரு கரைப்பட்டால் அதில் போய் சேர்ந்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். கரையும் தென்படவில்லை, ஆனால் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தைரியப்படுத்துவார். உங்கள் ஊழியம், நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தைரியப்படுத்துவார். அவர் தைரியப்படுத்துறது கொஞ்சம் வித்தியாசமானது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தைரியப்படுத்த மாட்டார். அப்படி கொடுத்தா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. ஒரு 300 பேர் ஆத்மாவை கொடுத்து தைரியமாக ஊழியம் செய்யணும், நான் நல்லா தைரியமாக தானே செய்வேன். சமீப சனிக்கிழமையில் வந்து பெருக்க வந்தேன். வழக்கம் போல் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்டாக இருந்தது. நான் தான் எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணேன். மனைவிட்ட போய் சொன்னேன், ஒரு ஆள் ஆண்டவர் கொடுத்தா அதை பிரித்து விட்டு அந்தந்த வேலையெல்லாம் செய்யலாம், அந்தந்த வேலையை செஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கணும். ஆண்டவர் அப்படி தைரியப்படுத்துறவரல்ல. முதல்ல கரையே தென்படாத அளவுக்கு, எதிர்காலமே தெரியாது ஆனால் சொல்லுவார். ஆமென். உயர்த்துவேன்வார், ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. நல்ல உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியுமே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் தைரியப்படுத்துவார். ஆமென். விடமாட்டார். சொல்லிட்டு அப்படியே மறைந்து இருக்க மாட்டார். இயேசு மறைந்து போனார்னு வசனம் இருக்கு. அதுமாதிரி மறைஞ்சு போக மாட்டார். நம்மளை ஒவ்வொரு வேளையும் தைரியப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமென். தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கும் சொல்லுகிறது தான், உனக்கு நான் காண்பித்து தைரியப்படுத்துகிறவர் அல்ல, கரையே தெரியாமல் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு போகிறது தான் நம்மளுடைய ஆண்டவர். ஆமென். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேளையில் தருவார். ஆகிலும் மனுஷரே, திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று கர்த்தர் பேரில் இந்த சபை நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை கரை செய்ய வைப்பார். திடமனதாக இருந்து புசியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாம் புசித்தார்கள், சொன்னபடியே கரை சேர்ந்தார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இதில் என்ன ஒரு அழகு என்றால், தேவன் செய்ய வேண்டியதை செய்ய முடிச்சிட்டார். ஆமென். ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டார். யாத்திரை பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் என்ன நடக்க என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூரணமாய் முடிக்க செய்தார். ஆமென். ஜெயமாய் முடிக்க செய்தார். தம் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆமென். திடமனதாக இருங்கள். ஆமென். திடமனதாக இருங்கள், தைரியமாக இருங்கள், பயப்படாதீங்க. பவுலுக்கிட்ட சொன்னபடி, பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ மனுஷர்களுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், நீ பயப்படாதே. சொல்லலாமான்னு தெரியல. ஒரு நாள் ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போது நானும் மனைவியும் தான் அதிகாலை ஜெபத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு எதிர் வல்லமை அது ரொம்ப பயமுறுத்தினது எங்களை.
அப்போ ஆண்டவர் சொன்னது நடக்கும். ஆமென். ஆகிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படாதிருங்க. எந்த காரியத்துக்கும் பயப்படாதபடி கர்த்தர் நம்மளை நடத்துவார். அதற்கப்புறம் ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும் பாருங்க. உண்மையிலே சொல்லுகிற, கரையே இல்லைனாலும் கரை எப்போ வேணால் வரட்டும்னு படுத்து கிடப்பீங்க. அந்த அளவுக்கு தைரியத்தை படுத்துவார் ஆண்டவர். ஆண்டவர் கொடுக்குற தைரியம் அப்படிப்பட்ட தைரியமாக இருக்குது. கரை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பணம் இல்லை, பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் என்னை தைரியமாய் வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். இந்த காலை வேளையில் அந்த தைரியத்தை உங்களுக்கு தருவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்தில். இந்த காலை வேளையில், ஆண்டவரே, நீர் எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆகிலும் மனுஷரே திடமனதாக இருங்க. சொன்னப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் நடத்துவார். ஆமென். சொன்னப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் உங்களை நடத்துவார். அதில் ஒருபோது தோல்வி வராது. கரையை சேர வைப்பார். திடமனதாய் செய்யுங்கள்.